ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவோட கல்யாண நாளை அந்த சாமியார்கிட்ட தீபாவோ அபிராமியும் குறிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆரம்பத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் சடங்கு பண்ணுவாங்களோ அதை அபிராமி பண்ணணும்னு சொல்லி தீபா பொண்ணு பார்க்க வராங்க. அதே மாதிரி கார்த்தியும் பொண்ணு பிடிச்சதுன்னு சொன்னதும் நல்லபடியாக தட்டெல்லாம் மாற்றி நிச்சயமும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதனால ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நிச்சயம் வேணும்னா முடிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கார்த்தி தாலி கட்ட போகிற கழுத்து அது என்னோட கழுத்து தான், இதை அபிராமியே கட்டுப்பா தாலியை ரம்யா கழுத்துலன்னு சொல்ல வைக்கல. இங்கே பேர் ரம்யா இல்லைங்கிற மாதிரி ரம்யா ரொம்ப மோசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அபிராமி ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் ஒவ்வொரு வேலையை பொறுப்பாக கொடுத்துட்றாங்க. அப்போது ஆனந்த் பத்திரிக்கை அடிக்கிற வேலையை பொறுப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் ஆனந்த் பத்திரிக்கை அடிக்க கொடுத்த மாதிரி நல்லபடியாக பத்திரிக்கையை கொண்டு கொடுத்துட்றாங்க. அப்போது அபிராமி பத்திரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி, தீபா இந்த பத்திரிக்கை எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னதும், அத்தை ரொம்ப நல்லா இருக்குதா அப்படின்னதும், என்னம்மா தீபா பத்திரிக்கை அடித்து இதை கல்யாணத்தை கோலாகலமாக பண்ணணுங்கிறது தானே உன் ஆசை, என்ன இது போதுமா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அத்தை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு தீபா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா, முதல் பத்திரிக்கையை நம்ம பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எல்லாருமே நேராக பூஜை ரூமில் போய் பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா கண் முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இப்போ ஏதாச்சும் சின்னதாக அபசகுணமாக நடந்தால் போதும், அபிராமி மனசில் பல கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, எப்படியோ அவங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். தீபா மேலே இருக்கிற பாசமும் குறைய ஆரம்பிக்கும். என்னடா இவ தரத்திரம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் அபிராமி மனசில் உருவாக்கணும் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா லேசாக பத்திரிக்கையை எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் வச்சிடுறாங்க. பார்த்தா அதில் 2-3 பத்திரிக்கை எரிய ஆரம்பிக்குது. அப்படின்னு பார்த்து தீபா கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா பத்திரிக்கை எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அந்த தீயை அணைக்கிறதுக்காக பத்திரிக்கையை கையிலேயே எடுத்துடுறாங்க. இதனால தீபாவோட கை நெருப்பில்னால வெந்து போயிடுச்சு. ஸோ உடனே அபிராமி தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னப்பா இது இப்படி அபசகுணமாக நடந்துருச்சு அப்படிங்கிறதோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படாதீங்க, காத்துக்கு தான் எப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிறதும் தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி திடீர்னு எரிஞ்சிருச்சு அப்படின்னது உடனே தீபா கையை பார்க்குறாங்க. காத்தி பார்த்தா நெருப்பில் நல்லா வெந்து போயிருக்கு. எனக்கு இது இப்படி வெந்து போயிட்டு இங்கே பாருங்கள், எரிஞ்சிட்டு போகட்டும், எதுக்குங்க நீங்கள் பத்திரிக்கை கையில் தொட்டிங்க? இல்லைங்க, அத்தை பார்த்து ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆசையாக அடித்த பத்திரிக்கை இதில் போய் நெருப்பு பார்த்துருந்த பார்த்தா எப்படிங்க என்னால் சும்மா இருக்க முடியும் பாருங்க, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. என்னமா தீபா பேசிட்டு இருக்கேன், இங்கே பாருங்க, பத்திரிக்கை எரிஞ்சிட்டு போகட்டும், அதுக்காக உன் கையை வைப்பியா நீ பாரு, கை எப்படி வெந்து போயிருக்குன்னு, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா இந்த மாமியார் மருமக பாசம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு, நாம ஏதோ நினைச்சு பண்ணா இந்த அபிராமி என்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யா யோசிக்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட் தீபா கைக்கு மருந்து போட்டு விடுங்க ஆண்டி அப்படின்னதும் உடனே நம்ம காத்தி தீபாவுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. என்ன தீபா எங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் போனா போகட்டும், அந்த பத்திரிக்கை இல்லைன்னா இன்னொரு பத்திரிக்கை, அதை விட்டுட்டு சும்மா கையை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டி பேசிட்டு இருக்காங்க. விடுப்பா காத்தி, பாவம் அவன் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா தீபா, இதெல்லாம் ஒரு சின்ன காரணம், இதெல்லாம் நீ பெருசுப்படுத்த வேணாம். என்ன இது அவசகுணமாக நடந்துருச்சேன்னு நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் என்னோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால உங்கள் கல்யாணத்துலேயும் சரி, உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் சரி எந்த பிரச்சனையும் வராது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு அபிராமி காட்டி தீபாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா உடனே நம்ம மைட்லி யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு நம்ம பத்திரிக்கை தானா எரிஞ்ச மாதிரி தெரியும்,
சரியில்லை, யாரோ வேணும்னு திட்டம் போட்டு எரிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறது என்னமா மைத்திலி சொல்லிட்டு இருக்க? நம்மளை தவிர பூஜை ரூம்ல வேற யாரு வேண்டாதவங்க இருந்தாங்க, யாருமே இல்லையா அப்படிங்கிறதும் உடனே மைத்திலி வந்து ரம்யாவை முறைச்சு பாக்குறாங்க. அதானே, அப்படி இந்த வீட்டுல வேண்டாதவன்னு சொன்னா நான் தான், அப்படின்னா நான் எரிச்சுன்னு சொல்ல வரீங்களா மைத்திலி அப்படின்னு ரம்யா கேட்டதும், இங்க பாருங்க ரம்யா, யாரோ திட்டம் போட்டுதான் எரிச்சிருக்காங்கன்னு சொன்னனே தவிர நான் உங்க பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு மைத்திலி சொன்னதும், பின்ன இந்த வீட்டுல 3வது மனுஷன் நான் தானே. இங்க பாருமா ரம்யா, நீ ஏமா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? இன்னைக்கு தீபாவோட கல்யாணம் சிறப்பா நடக்க போகுதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீதான். அப்படிப்பட்ட நீ எதுக்குமா பத்திரிக்கை இருக்கணும்? சரி, நடந்தது நடந்து போச்சு விடுங்க. அதான் நல்லபடியா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரல, அதுல ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் மீனாட்சி கோவில்ல அம்மனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணிடுமா அப்படின்னதும், சரிதா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லிடுறாங்க. கார்த்தி, என்னப்பா பாத்துட்டு இருக்கப்போ தீபாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னதும் நம்ம கார்த்தி வந்து தீபாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ரம்யா வந்து, சரி ஆண்டி, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நேரா ஐஸ்வர்யா வந்து ரம்யா முன்னாடி நிக்கிறாங்க. என்ன ரம்யா, அவ்வளவு ஈஸியா உன்னை நான் போக விட்டுருவேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம வழி மறைச்சிட்டு இருக்க? தள்ளு, நான் போகணும் அப்படின்னதும், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா பக்காவா எப்படி ரம்யா பத்திரிக்கையை எரிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருந்த அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சியாறாங்க. ஐயோ, எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்கன்னு இல்லையா நாம நினைச்சோம், அப்படின்னா இவ கண்ணை திறந்துட்டு வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னுட்டு ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன, எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு இருந்தாங்க, இவளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இங்க பாரு, எப்பவுமே நான் சாமி கும்பிடுறதே பெரிய விஷயம், இதுல கண்ணை வேற மூடிட்டு இருக்கணுமா? அதான் லேசா கண்ணை திறந்துட்டு இருந்த, அப்போதான் நீ பண்ற கேவலமான வேலையை பார்த்த அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் ரம்யா வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏய், தேவையில்லாம பேசாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பத்திரிக்கையை வந்து சரி பண்ணி வச்சு லேசா தீ பிடிச்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரம்யா சொன்னதும், இங்க பாரு ரம்யா, இவ்வளவு நாளைக்கு தான் முழு பூசணிக்காய சோத்திலேயே மறைக்க முடியும். எனக்கு உன் மேல ஆரம்பத்துல இருந்தே மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்போ ப்ரூஃப் ஆயிட்டு. ஏன் தெரியுமா, இந்த பத்திரிகை எரிச்சா அபசகுணம் அதுன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போடுவாங்கன்னு தானே நினைச்சேன். ஆனா பாத்தியா, கண்டிப்பா அத்தை வந்து தீபா கார்த்திக்கு நடத்த வைக்க போற கல்யாணத்தை வந்து நல்லபடியா நடத்தி முடிக்காம ஓய மாட்டாங்க. சொல்ல போனா அவங்க உயிரை கொடுத்தும் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்தி வச்சு தீருவாங்க அப்படின்னதும் ரம்யா வந்து செம டென்ஷன் ஆறாங்க. போதும் நிறுத்துறியா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரம்யா சத்தம் போடுறாங்க. இங்க பாரு, உன்கிட்ட தான் சொல்லணும், இங்க பாரு, தண்ணி ஒருத்தியால நின்று இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எப்படியோ இந்த வீட்டுக்கு தீபா மருமகளா வரக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, காட்டி உன் காலத்துல தாலி கட்டணும், அப்பதான் இந்த குடும்பத்தை அடக்க முடியும். அதனால சொல்றது கேளு ரம்யா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு, நான் பண்றேன். நான் ஒருத்தி பண்ணேன்னு சொன்னா கடைசியில எல்லா பழியும் என் மேலதான் விழும். அதனாலதான் சொல்றேன், உன் சப்போர்ட்டிவுக்கு ஆள் வேணாமா, நான் இருக்கேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னதும், போதும் ஐஸ்வர்யா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னதும், ஓஹோ, ஒண்ணு இல்லாம தான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தாலியை திருடிட்டு சும்மா தீபா கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு வெடிவிட்டியா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டதும் உடனே ரம்யா வந்து செம டென்ஷன் ஆறாங்க. இங்க பாரு, நீ தாலி கட்டுறது கல்யாணத்தெல்லாம் தடுத்து நிறுத்தினாலும் தீபா காத்திய மனசார பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது. போதும் நிறுத்தடி, இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, மனசார காத்தியனா என்ன நினைக்க வைக்கல, என் பேரு ரம்யா இல்லைங்கிற மாதிரி ரம்யா வந்து உளர வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி